சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மாங்காய் இஞ்சி சாதம். இந்த மாங்காய் இஞ்சி எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. மாங்காய் இஞ்சி அப்படின்றது வந்து இஞ்சி மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஃப்ளேவர் இதில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்காது, இதுவும் பித்தத்துக்கு நல்லது. அதனால் வந்து இந்த மாங்காய் இஞ்சி வந்து நான் ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி திருகி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கடுகுளுந்து, சீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வடித்த சாதம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்காக காமிக்கிறதுனால கொஞ்சமாக தான் செய்கிறேன். இப்போ நம்ம வந்து மாங்காய் இஞ்சி சாதத்துக்கு வந்து கடாய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் சேர்த்து இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்ப ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ரெசிபி. ஸோ வந்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து கடுகுளுந்தும் சீரகமும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து செவந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து மாங்காய் இஞ்சி இதோட சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இஞ்சியும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இஞ்சி வந்து வதங்கிடுச்சு. நம்ம வந்து வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். வந்து நான் 100 கிராம் அளவு சாதம் தான் சேர்க்க போகிறேன். அதை வந்து இதோட சேர்த்துட்றேன். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துக்கலாம். நிறைய சாப்பிட்றவங்க கூட ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மாங்காய் இஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளுடைய மாங்காய் இஞ்சி சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். நான் வந்து குறைஞ்ச அளவில் தான் செஞ்சேன், அதிகமாக செய்யலை. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த இஞ்சியோட காரம் அதிகமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பச்சை மிளகா சேர்க்க வேணாம். பெரியவங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா வந்து சாதத்தோடு இறங்கியிருக்கு. சாப்பிட்றதுக்கு வந்து மாங்காய் சாதம் மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து அது கடிப்படும் போது அந்த இஞ்சியோட டேஸ்ட் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டைஜஷனுக்குலாமும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.